உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா 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 ஆமென். இந்த உலகத்திலேயே மிக மிக விலையேற பெற்ற ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது பரிசுத்த வேதாகமம் தான். இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக கொடுத்திருக்கிறார்? அதுவும் அழகிய தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமம். நாம் நன்றாக வாசிக்க, புரிந்து கொள்ள, அதை படிக்க, அதில் ஆராய்ச்சி செய்ய, அதில் இருக்கிற ஒவ்வொரு கட்டளையையும் நாம் கைக்கொள்ள, அதன் மூலம் நன்றாக வாழ, அதற்காகவே வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமத்திலே ஒரு அற்புதமான காரியம் என்னவென்றால், சின்ன குழந்தைக்கு கூட பைபிள் புரியும். பள்ளியிலே படிக்கிற வளரும் குழந்தைகளுக்கும் அது புரியும், வாலிபர்களுக்கு அது புரியும், கொஞ்சம் வயது கூடி நடுத்தர வயதில் உள்ளவர்களுக்கும் புரியும், வயதானவர்களுக்கு, மிக வயதான முதியவர்களுக்கு எல்லாருக்கும் புரியும். அது எப்படி எல்லா வயதினருக்கும் அது புரிய முடியும்? ஏனென்றால் அதை எழுதியவர் தேவனுடைய ஆவியானவர். அவர்தான் ஆசிரியர். ஆகவேதான் எல்லாருக்கும் அது புரிகிறது, எல்லா தரத்தினருக்கும் புரியும். மிகுந்த ஏழை தேசங்களிலே வசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், மிக மிக அதிகமாக வளர்ந்து முன்னேறிய தேசங்களில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் வேத வசனங்கள் புரிகிறது, அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதை விசுவாசிக்கிறவர்கள் மிகுந்த பலனை அடைகிறார்கள். காரணம், அதை எழுதி கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். நாம் நன்றாக வாழும்போதும் சந்தோஷமாக இருக்கும்போதும் புரிகிறது. மிகுந்த துக்கத்தை நாம் சில நேரங்களில் அனுசரிக்கிறோம். ரொம்ப துக்கமான காரியங்கள் நடந்து விடுகிறது. கொடிய மரணங்கள், கொடிய விபத்துக்கள், பெரிய பெரிய லாஸ், இழப்புகளை நாம் சில நேரங்களில் சந்திக்கிறோம். அப்போதும் அந்த வார்த்தை நமக்கு பலன் கொடுக்கிறது, நம்மை தேற்றுகிறது, ஆற்றுகிறது, நம்மை தூக்கி விடுகிறது. என்ன ஒரு ஆச்சரியம்! காரணம், பரிசுத்த ஆவியானவரே இதனுடைய ஆசிரியர். அவர் நாம் வாசிக்கும் போது ஒவ்வொரு முறையும் அவர் நம்மோடு பேசுகிறார். ஒவ்வொரு முறையும் இதை எடுத்து படிக்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இதை சபை பிள்ளைகள் புரிந்து கொள்வதற்காக கர்த்தர் எல்லா முயற்சிகளையும் எடுத்திருக்கிறார். முதலாவது மொழிபெயர்ப்பு. எங்கோ ஹீப்ரூலையும் கிரீக் அண்ட் லாட்டின் அண்ட் அரமேயிக் லாங்குவேஜில் இருந்த பைபிளை பாருங்க, சொந்த தாய்மொழியிலே வாசிக்கிற இந்த அனுபவம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை போதிப்பதற்கென்றே போதகர்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். உலகம் முழுவதிலும் இதற்காக சபைகளை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். சபைகள் எதற்கு? கல்யாணம் பண்ணி கொடுக்க, ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ண, ஏதோ அசம்பாவிதம் நடந்துவிட்டால் அதை சரி செய்ய, அதற்காக அல்ல. சபைகளை கர்த்தர் ஏற்படுத்தி இருப்பதே வேதாகமத்தை
போதிப்பதற்காக மட்டுமே. ஆனால் ஒரு சொசைட்டியில் வர்றப்ப இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள்லாம் சேர்ந்துக்கிடுச்சு. கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலை, அடக்க ஆராதனை பண்ணுற வேலை, இதெல்லாம் சேர்ந்துக்கிடுச்சு. இது சபையுடைய வேலை அல்ல. சபையுடைய வேலை கர்த்தரை ஜனங்களுக்கு போதிப்பது, அறிமுகம் செய்வது, வசனங்களை கற்றுக்கொள்ள வைப்பது. இதுதான் சபையுடைய வேலை, முக்கியமான வேலை. அதற்காக கர்த்தர் பற்பல போதகர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். பெரிய படிப்பு படிச்சுட்டு பெரிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க திடீர்னு ஒரு நாள் அதை ரிசைன் பண்ணிடுறாங்க, விட்டுடுறாங்க, வந்துடுறாங்க. ஏன்? கர்த்தர் அவர்களை அழைக்கிறார். என்னுடைய வேதாகமத்தை என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, போ, போதகம் பண்ணு. இயேசு ஒரு நல்ல போதகர், பிதாவாகிய தேவன் ஒரு நல்ல போதகர், பரிசுத்த ஆவியானவர் ஒரு நல்ல போதகர். அவரே போதகர்களை ஏற்படுத்துகிறார், சபையை உருவாக்குகிறார். சபையிலே வேதாகமம் பிரசங்கிக்கப்படுகிறது. வேதாகமத்தை பிரசங்கியாத சபைகள் இருக்குமென்றால் மிகவும் பரிதாபம், செத்துப்போன சபையாய் இருக்கும். ஜீவனுள்ள சபை ஜீவ வார்த்தைகளை, ஜீவாதிபதியுடைய வசனங்களை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நல்ல நல்ல போதகர்கள் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, வசனத்தை பிரசங்கிக்கிற சபைக்கு போக வேண்டும், வசனத்தை கவனிக்க வேண்டும். வீட்டிலே போய் அதை திரும்பவுமாக ஒரு முறை படித்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். பழைய ஏற்பாடு 39 அதிகாரங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே 27 இருக்கிறது புத்தகங்கள். 40க்கும் மேற்பட்ட மனிதர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த வேதாகமம் 3000க்கும் அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 3000 சில்லற மொழிகளிலே மொழிபெயர்ப்பு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் தன் தாய்மொழியிலே வேதாகமத்தை படிக்க வேண்டும். ஞாபகம் வரும்போதெல்லாம் நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும். வேதாகமத்தை முதலில் எழுதி ஆரம்பித்து வைத்தவர் யெகோவா தேவன். அவர் கற்பலகையிலே தன் சொந்த கையினாலே, விரலினாலே எழுதி கற்பலகைகளை மோசே இடத்திலே கொடுத்தார். அவனை தொடர்ந்து நான் பேசுவதை எழுது என்று சொன்னார். அவன் முதல் 5 புத்தகங்களை எழுதினான். அந்த புத்தகங்களிலே எல்லாம் எப்படி உண்டானது, முதல் ஆரம்பங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியாது என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. எப்படி நோவா காலத்திலே வெள்ளம் வந்தது, அழிவு வந்தது, அதற்கு பிறகு என்ன நடந்தது, எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமத்திலே முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் அது குறிக்கிற ஒரு காரியம் ஒரே ஒரு மனிதரை பற்றியது தான். அந்த மனிதனுடைய பெயர் இயேசு. எல்லாரும் சொல்லலாம் இயேசு. இயேசுடைய வருகைதான், இயேசுடைய வாழ்க்கைதான், இயேசு செய்கிற பாவ பரிகாரம்தான், அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் தான், அவரை ஏற்றுக்கொள்ளும் போது எப்படி மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகிறார்கள் என்பதுதான். இயேசுதான் மைய கருத்து பரிசுத்த வேதாகமத்திலே. அதனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும், அதற்கு நேரம் செலவழிக்க வேண்டும். எத்தனையோ காரியங்களுக்கு நேரம் செலவழிக்கிறோம். ஆனால் வேதாகமத்திற்கு நேரம் செலவழிக்கிறவர்கள் பெரிய வெற்றியாளர்களாக இருப்பார்கள். பாருங்க, பெரிய பெரிய ஒரு பிரசிடெண்ட் அமெரிக்காவில் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாராம், காலையில் எந்திரிச்சோன்னா முழங்கால் போட்டு முதல்ல பைபிளை தான் படிப்பாராம் 1 மணி நேரம். எவ்வளவு வேலை இருந்தாலும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் படுக்க போகிறதுக்கு முன்னால் திரும்ப முழங்கால் போட்டு பைபிளை படிச்சுட்டு தான் படுப்பாராம். அவர்கிட்ட கேட்டாங்களாம், என்ன இவ்வளோ நேரம் வாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னாராம், இந்த பைபிள் இல்லாமல் அமெரிக்க தேசத்தை, அமெரிக்க மக்களை ஆட்சி செய்ய என்னால் முடியாது என்று சொன்னாராம். அவர் பெரிய வெற்றியோடு அவருடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார். காரணம் பரிசுத்த வேதாகமம். நீங்கள் வெற்றியோடு வாழ்வதற்கு,
எப்போதும் ஜெயத்திலே நடப்பதற்கு, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெறுவதற்கு பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்யும். நேரம் செலவு பண்ணுங்க. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, பைபிளை திரும்ப திரும்ப வாசிங்க. இதை எழுதி கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களுடைய இருதய கண்களை திறப்பார். இந்த வசனங்கள் புரிய ஆரம்பிக்கும். முதல்ல ஆரம்பத்தில் புரியாத மாதிரி இருக்கலாம், எனக்கெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் போக 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 திரும்ப திரும்ப வாசிக்கிறப்ப அது ஆழமாக இருதயத்திலே போய் நிற்கிறது, புரிகிறது, நம்மை அது வாழ வைக்கிறது. எடுக்கலாம் சங்கீதம் 19. ஏழாம் வசனத்திலிருந்து, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. உங்க ஆத்மா சோர்ந்து போயிருக்கா? ஆத்மாவில் நிம்மதி இல்லையா? ஆத்மா அலைந்து திரிகிறதா? ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கா? கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அதில் எந்த குறைவும் இல்லை. இந்த குறைவற்ற வசனம் என்ன செய்யும்? உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போய் கிடந்த மனிதர்களை உயிர்ப்பிக்கிறது இந்த பரிசுத்த வேதாகமம். கர்த்தருடைய சாட்சி, சாட்சினா வசனம், சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. சொல்லலாம், பேதைகளை ஞானியாக்குகிறது. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ நான் இப்படி செஞ்சிருக்கக்கூடாது, அப்படி செஞ்சிருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில் நம்ம பண்ண பெரிய தப்பு இது. கவலைப்படாதீங்க, கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய வசனங்கள் சத்தியம், அது பேதையை ஞானியாக்குகிறது. ஒருவேளை என் பிள்ளை கொஞ்சம் பேதையாக இருக்குது, என் கணவன் கொஞ்சம் பேதையாக இருக்காரு, என் மனைவி கொஞ்சம் பேதையாக இருக்கா அப்படி நினச்சா நீங்கள் வசனத்தை சொல்லுங்க, வசனத்தை படிக்க வைங்க அவங்கள. நீங்கள் வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கட்டாயமாக கர்த்தர் பேதைகளை ஞானியாக்குவார். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும், நியாயங்கள்னா வசனம், கர்த்தருடைய வசனங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. சந்தோஷம் இல்லையா? இன்னைக்கு மனசு துக்கத்தில் இருக்கா? சந்தோஷம் கொஞ்ச நேரம் இருக்குது, அப்புறம் சந்தோஷம் காணா போயிடுது. நான் தனியாக இருக்கேன், அனாதை மாதிரி இருக்கேன், ஆதரவு இல்லாமல் இருக்கேன், என்னை விசாரிக்க கூட ஆள் இல்லை, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. இல்லைங்க, கர்த்தர் சொல்லுகிறார், இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. இவ்வளோ நாள் குருட்டுத்தனமாக வாழ்ந்துட்டேன், எதெல்லாம் செஞ்சிருக்க கூடாதோ அதை செஞ்சுட்டேன், எனக்கு கண்ணு சரியாக தெரியலை, என் மனக்கண்கள் குருடாய் போய் கிடந்தது. இப்பயும் அப்படி தான் இருக்கேன். எந்த வேலையை எடுக்கன்னு தெரியலை, எந்த சம்பளத்தை கேட்கறதுன்னு தெரியலை, எந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுன்னு தெரியலை, ஒன்றும் தெரியலை, என்ன நடக்க போகுது நாளைக்குன்னு எனக்கு தெரியலை. என் கண்ணே மனக்கண் குருடா போய் கிடக்கு. பைபிளை வாசிங்க போதும், அது உங்களுடைய மனக்கண்களை தெளிவிக்கும். கர்த்தரை தான் சொல்லியிருக்காரு, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. சொல்லலாம், என் மனக்கண்களை கர்த்தருடைய வசனம் தெளிவிக்கும். நல்ல தெளிவு எனக்கு உண்டாகும். என் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் எனக்கு தெளிவு கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தர் உண்மையும் நீதியுமான வார்த்தைகளை இந்த வேத புத்தகத்திலே எழுதி கொடுத்திருக்கிறார். இது உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யும். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. நம்முடைய எல்லா சம்பாத்தியங்களையும் விட
நாம் சாப்பிடுகிற எல்லா உணவுகளையும் விட இந்த வார்த்தை தான் விரும்பப்படத்தக்கது. இதன் வலது கையிலே தீர்க்காயுசும் இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கிறது என்று பாருங்க ப்ராவர்ப்ஸில் நம்ம வாசிக்கிறோம். அவ்வளோ விலையேற பெற்றது கர்த்தருடைய வார்த்தை. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. இதை வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், நம்மோடு பேசுகிறார், வழி நடத்துகிறார். இதை செய்யி, இதை செய்யாத, இது வேண்டாம் உனக்கு, ஓடி போயிரு, எந்திரிச்சு தப்பித்துக்கொள், எச்சரிப்பு கொடுக்கிறார். பைபிளை படிக்காமல் இது நடக்காது. பைபிளை படிக்கணும், அது நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. எல்லாரும் சொல்லலாம், வசனத்தை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. கர்த்தர் கொஞ்சம் பலன் கொடுக்கிறவர் இல்லைங்க. வச்சுக்க, தொட்டுக்க, இதுக்கு மேலே கேட்காத, போதும் போதும், இதை வச்சு நீ எப்படியாவது பூமியில் பிழைச்சிக்க, அப்படி சொல்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது மிகுந்த பலன் உண்டு. சொல்லலாம், ஆமாம், ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தலையிலே குவித்து உங்களை திக்குமுக்காட பண்ணுகிறவர் கர்த்தர். பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்கிறவர் கர்த்தர். ஒரு குறைவும் இல்லாமல் உங்களை நடத்துகிறவர் கர்த்தர். அதற்கு தான் அவர் வசனங்களை கொடுத்திருக்கிறார். சாதாரண தாவீது, ஆடு மேய்த்து கொண்டிருந்த மனிதன், அவனை தூக்கி அரியணையிலே உட்கார வைத்து அவருடைய ஜனங்களை வழிநடத்துவதற்கு அவனை மேய்ப்பனாக அவர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் மிகுந்த பலனை அவனுக்கு கொடுத்தார். காரணம், சின்ன பையனா இருக்கிறப்ப இருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறப்ப கர்த்தரையே துதித்து போற்றி அவன் பாடிக்கொண்டு இருந்தான். அவன் கர்த்தரை அப்படி நாடினான். எனவே கர்த்தர் அவனை ராஜாவாக உயர்த்தினார். சரி, 1 பேதுரு 1வது அதிகாரம் 23, 24, 25. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நாம் மரித்து போனவர்களாய், பாவத்திலே மரித்து போனவர்களாய் இருந்தோம். ஆனால் தேவன் அழியாத விதையை, கர்த்தருடைய வசனம், அதை அனுப்பி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார், மறுபடியும் பிறக்க வைத்தார். எத்தனையோ பேர் சொல்லி கேட்டிருக்கேன், ஐயோ இந்த கடவுளை பற்றி எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா அவருக்கு பிரியமாக வாழ்ந்திருப்பேனே, இந்தந்த மாதிரி பாவங்களை செஞ்சிருக்க மாட்டேனே, என் வாழ்க்கை நாசமாய் போய்விட்டதே, இது நடந்திருக்காதே, எனக்கு கடவுளை தெரியவில்லையே என்று சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன். மீண்டும் நீ ஜெனிப்பிக்கப்படுவதற்கு, நீ மறுபடியும் பிறப்பதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன். அந்த வாய்ப்பை பெற்றதற்கு பிறகு நீ இந்த களங்கமில்லாத ஞான பாலாகிய வேத வசனங்களை படிக்க வேண்டும், உட்கொள்ள வேண்டும். தினமும் போரடிக்காம மற்ற வேலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு இதை படிக்க வேண்டும். அது உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். நீங்கள் வளருவீர்கள். எதையெல்லாம் இழந்தீர்கள் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் பல மடங்காக, 100 மடங்காக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு சொன்னார் இல்லையா, என் நிமித்தமாக, அதாவது அவருடைய வார்த்தை நிமித்தமாக, அவர் நிமித்தமாக எதையாவது விட்டவன் இந்த பூமியிலே தாயோ தகப்பனையோ பிள்ளைகளையோ வீட்டையோ நிலங்களையோ எதையோ விட்டவன் 100 மடங்காக பெற்றுக்கொள்ளுவான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அதற்கு செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதுதான். அழிவில்லாத வித்து தேவ வசனம், அதனால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அது உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனமே. எல்லா மாம்சமும் ஒரு புல் மாதிரி, ஒரு பூ மாதிரி. எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருக்கலாம்,
எவ்வளோ மேன்மை பாராட்டுகிறவர்கள், பெருமை பாராட்டுகிறவர்கள், பதவியிலே இருக்கிறவர்கள், எவ்வளோ பெரியவர்களாக இருக்கலாம், எல்லாம் அழிந்து போகும். புல் போல, பூவை போல எல்லாம் ஒழிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வசனம் மட்டும் என்றென்றைக்கும் நிலை நிற்கும். அதை ஒருவரும் அழிக்க முடியாது, மாற்ற முடியாது. அன்பானவர்களே, எத்தனையோ பேர் பரிசுத்த வேதாகமத்தை எரித்தார்கள். இது பிரிண்ட் ஆகிக்கிட்டு இருக்க பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை போய் உடைச்சு தீக்கு இரையாக்கினார்கள். அந்த மனிதர்கள் எல்லாரும் மரித்து போய்விட்டார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமம் மட்டும் உயிரோடு எழுந்து நிமிர்ந்து நிற்கிறது. அல்லேலூயா. யாரும் கர்த்தருடைய வார்த்தையை அழிக்க முடியாது, இதை உடைக்க முடியாது, இதை போக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை மிகுந்த வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. சுவிசேஷம், நற்செய்தி. பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு முறையும் நற்செய்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க வாசிக்கிறப்ப கர்த்தர் உங்களுடைய இருதய கதவை திறப்பார், மனக்கண்களை திறப்பார். இந்த வசனம் உங்களோடு பேசும். அது உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு ரட்சிக்கப்பட்டாச்சு. கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை ருசித்து பார்த்தாச்சு. வசனங்களை படிச்சாச்சு. அது ரொம்ப தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனை விட மதுரமானது என்பதை அறிந்தாச்சு. ஆனால் விட வேண்டியதை நீங்கள் விட வேண்டும், மனிதன் விட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிறகும் இதில் எந்த குணமும் இருக்கக்கூடாது. துர்க்குணம், சகல துர்க்குணம், சகலவித கபடம், வஞ்சகம், பொறாமைகள், சகலவித புறங்கூறுதல். புறங்கூறுதல்னா என்னப்பா? புரணி பேசுறது, ஒருத்தரை பற்றி அடுத்தவங்க கிட்ட காதில் போய் கிசு கிசு பேசுறது ரொம்ப மோசமானது. இது எல்லாத்தையும் விடணும். இதை நீங்கள் தான் ஒழிக்க முடியும், கர்த்தரால் ஒழிக்க முடியாது. வெள்ளை சேலை, வெள்ளை சட்டை எல்லாம் போட்டாச்சு, இன்னும் குறையலையே. இன்னும் போய் அடுத்தவங்ககிட்ட பேசினாக்க என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். புதிதாய் பிறந்த குழந்தை, புதுசாக பிறந்த குழந்தைய பார்த்துருக்கீங்களா? என்ன செய்யும்? எப்போ வாய் திறந்து தான் இருக்கும். அதுக்கு எப்போ பாருங்க யார் தூக்குனாலும் ஆதான். என்ன வேணும்? பால் வேணும். புதிதாய் பிறந்த குழந்தை, அதுக்கு பால் தான் வேணும். என்ன பால் வேணும்? ஒரு பாட்டிலில் மோரை ஊற்றி குடிக்குமான்னு பாருங்க, நம்படி தூப்பி விட்டுரும். அந்த பிள்ளைக்கு களங்கமில்லாத பால், தாய்ப்பால் வேண்டும். சில நேரத்தில் என்ன செய்ய, தாய்ப்பால் இல்லாமல் சில அம்மாமார் இருக்காங்க. பரவாயில்ல, மாட்டுப்பாலை வாங்கி ஊற்றுறாங்க, அதையும் பாட்டிலாக குடிக்குது. ஆம்பளை பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? ஒரு பாட்டிலோடு விட மாட்டான், தள்ளி விட்டுட்டு அப்புறம் கத்துவான் உச்சியில். இன்னொரு பாட்டில் ரெடியாக அந்த அம்மாமார் 2 பாட்டிலில் போட்டுட்டு தான் பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு உட்காருவாங்க. பொம்பளை பிள்ளைலாம் பாவம், அது ஒரு பாட்டில் குடித்தோன்னா சந்தோஷமான்னு சொல்லிட்டு சிரிக்கும். வாய்ஸ் அப்படி இருக்க மாட்டான். எங்கே ஏன் 2வது பாட்டில் குடு கத்துவான். நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல களங்கமில்லாத ஞானப்பாலாகிய தேவ வசனத்துக்காக ஏங்க வேண்டும். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வசனம் வேணும், வசனம் வேணும். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், வார்த்தையை கொடுங்க. அந்த தேன் வேண்டும். ஆண்டவரே எனக்கு புத்தியை கொடுங்க, எனக்கு ஆலோசனை கொடுங்க. ஆண்டவரே எனக்கு எல்லாம் வாய்க்கணும், நான் நடக்கிற பாதை நல்லா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு நல்ல மனைவி கிடைக்கணும், எனக்கு நல்ல புருஷன் கிடைக்கணும், எனக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையணும், என் தொழில் முன்னேறணும். ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும். வேண்டும், வசனத்தை கொடுங்க கொடுங்க. கர்த்தர் அதற்கேற்ப வாக்குத்தத்தங்களை எழுதி இதிலே கொடுத்திருக்கிறார். வசனம் ஒரு நாளும் வேறுமையாய் திரும்பாது, அனுப்பும் காரியமாகும்படி வாய்க்கும். அனுப்பணும். அனுப்புறதுனா என்ன? வாயை திறந்து பேசி ஆவி மண்டலத்துக்கு வார்த்தை போகணும். ஆவி மண்டலம் உங்க சத்தத்தால அதால நிறைஞ்சிருக்கணும்.
இன்றைக்கும் பாருங்க, விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாட 2000 வருஷத்துக்கு முன்னாலே இயேசுநாதர் பேசின அந்த சவுண்ட் வேவ்ஸ், அந்த வார்த்தையுடைய அந்த அலைகள் மேலே தான் இருக்குது. அதை சரியாக பிடிக்கிற கருவியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா அவர் பேசுனது எல்லாத்தையும் டக்குன்னு எடுத்து கொண்டு வந்து வீட்டில் நம்ம காதில் கேட்கலாம். தெரியுதா? வரப்போகுது. அதெல்லாம் ஒருத்தன் பிடிச்சிட்டு வரப்போகிறான். அந்த சவுண்ட் வேவ்ஸை நம்ம கேட்க தான் போகிறோம். என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. ஏஐ பார்த்தீங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு நம்மளை பயமுறுத்துகிறான். நடுவில் ஒரு கூண்டு வச்சுருக்கான், அதில் எல்லா ஃபுட்டும் போட்டு வச்சுருக்கான். அதுலேருந்து டியூப்பு போகுது. 3000 பிள்ளைகளை 3000 சட்டியில் படுக்க வச்சுருக்கான். ஒரு கருவை எடுத்து கொண்டு வந்து ஒரு ஆண் விந்து ஒரு பெண் முட்டையை சேர்த்து அதுக்குள்ளே வச்சிடுறான். அம்மாவாவது அம்மாவுடைய கர்ப்பப்பையாவது ஒன்றும் வேணாம். அவன் ஒரு ரூம் வச்சுருக்கான். அதுலேருந்து சாப்பாடு போய்கிட்டே இருக்குது. அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு இது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. 10 மாதம் ஆன உடனே ஏங்குது, தூக்கிடுறாங்க. என்னடா, பெண்ணே வேண்டாமா, ஆணே வேண்டாமா? இன்னும் அந்த விந்தையும் அந்த முட்டையும் தான் அவனால் உண்டாக்க முடியலை. அந்த மட்டும் மனுஷராகிய நாம் பிழைத்து கொண்டோம். பிசாசு அதுக்குள்ளேயும் கையை விட்டுறக்கூடாது. உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. அன்பான தேவப்பிள்ளைகளே, நாம் வாழ்கிற இந்த காலங்கள் விஞ்ஞான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விஞ்ஞான உலகத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவது பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கருவுற்ற உடனே அந்த பிள்ளையுடைய ஜீன்ஸை பார்த்து அந்த ஜைகோட், எக் அண்ட் ஸ்பெர்ம் ஃபியூஸ் டு ஃபார்ம் அ ஜைகோட், அந்த ஜைகோட்டை அனலைஸ் பண்ணுறான். அதில் இருக்கிற ஜீன்ஸ் பார்க்குறான். இத்தனாவது ஜீனில் இந்த வியாதியை உண்டு பண்ணுற திராணி இருக்குன்னு உடனே ஒரு கெமிக்கலை போட்டு அதை அப்படியே மாற்றி விடுறான். டயபெட்டிஸ் வர்ற அந்த ஜீன் இருக்கா, அதை மாற்றிடு, அவனுக்கு டயபெட்டிஸே வராது. இதெல்லாம் வந்துருச்சு. தெரியுதா? இந்த மாதிரி எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. நான் பாக்டீரியாவில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். யோசித்துக்கங்க, பெரிய உயிரிகளில் எல்லாம் நான் பண்ணலை. அன்பான தேவப்பிள்ளைகளே, உலகம் எங்கோ போய் கொண்டிருக்கிறது. நாம் நினைக்க முடியாத வேகத்தில் போகிறது. அந்த வேகத்திற்கு உங்களை கொண்டு போய் அருமையாய் வாழ வைப்பது பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. கர்த்தர் சொன்னார் மோசேக்கிட்ட, இதை எழுதி இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அரசாட்சியில் உட்கார போகிற ராஜா கையில் கொடு, அந்த ராஜா வாசிக்கட்டும். அந்த ஒரிஜினல் காப்பி ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் வைக்கட்டும். நான் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். இவர்கள் என் ஜனங்கள். இந்த ஜனங்களுக்கு ஒன்று என்றால் நான் வருவேன். அதற்கு பக்கத்தில், உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் இதை வையி. இந்த ராஜா அதை வாங்கி தனக்குன்னு ஒரு காப்பி எழுதி தங்கிட்ட வச்சுக்கிட்டு தினமும் வாசிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த பூமியிலே எத்தனையோ தேசங்கள், நாடுகள் இருக்கிறது. எத்தனையோ ராஜாக்கள் வந்தார்கள், போனார்கள். அவங்கெல்லாம் ஒவ்வொரு காப்பி எழுதி வச்சு வாசித்திருந்தா அவங்க தேசம் வாழ்க்கைப்பட்டிருக்கும், அவர்கள் நன்றாக இருந்திருப்பார்கள். இன்றைக்கு தேசங்கள் வளரவில்லை. தேசத்தில் மக்களுக்குள்ள சண்டை, யுத்தம், சாப்பாடு இல்லை, துணிமணி இல்லை, படிப்பு இல்லை, பிள்ளைகள் சித்திரவதைப்படுகிறார்கள். தேசத்தை காலி பண்ணிவிட்டு ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். யுத்த தேசங்கள். உக்ரைனில் சமாதானம் இல்லை. எத்தனையோ வருஷமாயிருச்சு. ஸ்ரீலங்காவில் சமாதானம் இல்லை. அன்பான தேவப்பிள்ளைகளே, எத்தனையோ தேசங்களிலே ஜனங்கள் தேசத்தை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஓடுகிறார்கள். பாபிலோனில் இருந்து பக்கத்தில் இருக்க என்னப்பா ஊரு, லெபனான், அப்புறம் பாலஸ்தீன். பாலஸ்தீன்ன்றது இதில் ஒரு பாகம்தான், இஸ்ரேல் ஒரு பாகம்தான். இடையில் ஒரு குறுக்கு செவரை கட்டிவிட்டான். கட்டிட்டு
அது அவன் தேசம், இது இவன் தேசம்னாக்கி கரெக்டாக 4 மணிக்கு திறந்து விடுவான். அங்கே இருக்க பெண்கள்லாம் பையன் தூக்கிட்டு குடுக்குடுன்னு ஓடி வரும் இஸ்ரேலுக்குள்ளே. வந்து வேண்டிய பால், காய்கறி, பழங்கள், சாமானம்லாம் வாங்கிட்டு 6 மணிக்கு அடைக்கிறதுக்கு முன்னாடி குடுக்குடுன்னு ஓடி போய் பாலஸ்தீனில் நுழைஞ்சிக்குவாங்க. ஒரே தேசம்தான், இடையில செவுத்த கட்டி பாலஸ்தீனம் இஸ்ரேல்னு வச்சுட்டான். போய் நாங்கள் பார்த்தோம். சொன்னாங்க, இதுதான் வெட்கக்கேட்டின் சுவர் அப்படின்னு சொன்னாங்க. மனிதனே பிரித்து சாப்பாடு கூட கிடைக்க விடாத பண்ணியிருக்கிற அவமான சின்னம் இது அப்படின்னு சொன்னாங்க. சரி, சூழ்நிலைகள்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது, மாறட்டும். அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, பார்க்கலாம். ஆனால் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வேண்டும். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பைபிள் சொல்லுது. ஒரு வார்த்தை ஞாபகம் வர்றப்ப ஜெபம் பண்ணிக்கங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களை பிழைக்க பண்ணுகிற ஞான பால். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் பார்க்கலாம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். கர்த்தர் சொல்றார் இங்க, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். வசனத்தை வாசிக்கும் போது அதை கேட்டு மனதிலே வைத்து அதிலே நிலைத்து நிற்க வேண்டும். இன்னைக்கு கேட்டேன், இன்னைக்கு வாழ்ந்தேன், நாளைக்கு வேற மாதிரி வாழ்கிறேன், அப்படி இல்லை. வசனத்தின்படி வாழ வேண்டும், நிலைத்து நிற்க வேண்டும். இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். யாரிடத்தில் கற்றோம்? பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கற்றோம், கர்த்தரிடத்திலே கற்றுக்கொண்டோம். கர்த்தர் தான் நம்முடைய பெரிய போதகர். அவர் நமக்கு பைபிளை வாசிக்கிறப்ப ஒவ்வொரு தடவையும் நமக்கு போதிக்கிறார். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஞானம் உள்ளவர்கள் ஆக்கும். எல்லாரும் சொல்லலாம், கர்த்தருடைய வார்த்தை என்னை ஞானம் உள்ளவன் ஆக்கும். தீமோத்தேயுவை அப்படிதான் ஞானம் உள்ளவனாக அவனுடைய தாய், அவனுடைய பாட்டி 2 பேரும் நடத்தினார்கள், கற்றுக் கொடுத்தார்கள், வேத வசனங்களை புரிய வைத்தார்கள். அவன் பிற்காலத்திலே ஒரு நல்ல வல்லமையான ஊழியனாக பவுலப்போஸ்தலனோடு சேர்ந்து ஊழியம் செய்தான். அடுத்தது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இதுக்கெல்லாம் வேத வசனங்கள் உதவி செய்கிறது. உங்கள் கையிலே இருக்கிற பரிசுத்த வேதாகமம், அது உங்களை சில நேரங்களில் கடிந்து கொள்ளலாம். வசனம் வாசிக்கிறப்ப கர்த்தர் நம்மை கடிந்து கொண்டால் உடனே சரியாயிக்கணும். என்ன நீ இன்னைக்கு ரொம்ப அதிகமாக உன் புருஷன்கிட்ட பேசின, தேவையில்லாமல் அந்த ஆளை புண்படுத்திட்ட, நீ இப்படியே போன, ஒன்றும் சரி இருக்காது அப்படின்னு பைபிள் படிக்கிறப்போ தோணுச்சா? உடனே மன்னிப்பு கேட்டுக்கணும், கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும். புருஷன்கிட்டையும் போய் என்ன சொல்லணும்? எப்பா சாரிப்பா தடவி கொடுத்து ஒரு சாரி சொல்லி ராசி ஆயிக்கணும். சண்டையெல்லாம் போட்டுட்ருக்கக்கூடாது. சண்டை போட்டுட்ருக்க குடும்பத்தில் புருஷனுக்கும் சமாதானம் இருக்காது, மனைவிக்கும் சமாதானம் இருக்காது. பிள்ளைங்க ரொம்ப பாவம், அவங்களுக்கு தெரியாது. ஐயோ இது 2 எப்போ கடிச்சுக்குமோ தெரியாதே, எல்லாம் கதவுக்கு பின்னால் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படா யாராவது ஒருத்தர் வெளியே போவாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்கு. வெளியே போன பிறகு தான் பிள்ளை பாடான்னு மூச்சு விடும். உண்மைங்க, பிள்ளைங்க மனசெல்லாம் சின்ன மனசு. கணவனும் மனைவியும் பிள்ளைங்க முன்னால் சண்டையே போடக்கூடாது. அப்போ பின்னால் போடலாமாங்க பாஸ்டம்மா? சண்டையே போடக்கூடாது. பிள்ளைகளுடைய மனசு உடஞ்சி போயிடும். உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும்
ஏதோ என் வாழ்க்கையிலே சீர் குறைந்து விட்டது, நற்சீர் குறைந்து விட்டது, அதை திருத்தி உதவும் பிரயோஜனம் உள்ளது. கர்த்தருடைய சொல்லலாம், கர்த்தருடைய வார்த்தை பிரயோஜனம் உள்ளது, என்னை வாழ வைக்கக்கூடியது, என்னை பெரியவனாக்கும். கர்த்தருடைய வசனத்தை நான் நேசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது கர்த்தர் என்னை உற்சாகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். இதை படிப்பதால் எனக்கு மிகுந்த பலன் உண்டு. இன்னொருக்கா சொல்லலாம், மிகுந்த பலன் உண்டு, மிகுந்த பலன் உண்டு, நல்ல எதிர்காலம் உண்டு. வேதாகமத்தை நான் கனம் பண்ணுகிறேன், வேதம் என்னை கனம் பண்ணும். ஓகே, காட் பிளஸ் யூ. அட்லீஸ்ட் தாவீது மாதிரி வந்தேன் அப்படியாவது சொல்லிக்கிறதுக்கு அவருக்கு அளவுகோல் யார்? அது முக்கியமான காரியம். அவன் கர்த்தரை துதித்து பாடினான். 2 சாமுவேலில் 23வது அதிகாரம் அந்த முதல் வசனம், தாவீதோட கடைசின்னா அப்போ பரலோகம் போப்பாரான். எல்லாம் நல்ல காரியமும் செஞ்சு முடித்தாச்சு, கெட்ட காரியமும் செஞ்சு முடித்தாச்சு. கடைசி வார்த்தைகள்னு சொன்னதுனால தான் இது இடையில சொன்னானா இல்லையான்னு நமக்கு அந்த குழப்பமெல்லாம் இல்லாமல் பரலோகம் போகிறதுக்கு முன்னாடி அவன் சொன்னது, யாக்கோபின் தேவனால் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு, யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது. இஸ்ரவேலின் சங்கீதங்கள் யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, ஆனால் பாட்டு இஸ்ரவேலின். யாக்கோபு யார், இஸ்ரவேல் யார்? ரெண்டும் ஒரு ஆள் தானே. ஆனால் அதில் பிரித்து பார்க்குறாரு அவர். யாக்கோபின் தேவனால் அவன் விடமாட்டேன்ட்டான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய இங்கே நம்மளும் அப்படி தான் நிற்கிறோமா? நிற்கலாமா? விடமாட்டேன் ஆண்டவரே. என்னது? விடமாட்டேன் ஆண்டவரே. இல்லை போக அதெல்லாம் முடியாது, விடிஞ்சாலும் சரி அதெல்லாம் போக முடியாது. அது சொல்கிறாரு, விடிஞ்சிருச்சுடா நான் போகணும், என்னை ஆசீர்வதிச்சுட்டு நீங்கள் போகலாம். அந்த தீர்மானம், அதாவது நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கீங்களா? கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் எதையாக ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமானதை கேட்டு, ஏன் சுகம் கர்த்தருக்கு சித்தம் தானே. ஆனால் நடக்கலைன்னு சொல்லி ஐயா அவ்வளவுதான் முடியலை, கூப்பிடுங்க, நீங்கள் உட்கார்ந்துக்கங்க. கூப்பிட்டா வருவாரான்னு கேட்காதீங்க, நீங்கள் உட்காந்துட்டா அவர் வந்து தான் ஆகணும். ஹலோ, வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரேன்னு நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், நீ என்னது வர சொல்கிற, நீ போய் அவர்கிட்ட உட்காந்துக்க வேண்டியது தானே. உட்காந்துக்கங்க. அப்புறம் அவர் எந்திரிச்சு போனால் அவர் போக முடியாது. எங்கே 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே, அதுக்குன்னு 2-3 பேர் இல்லைன்னா என்ன பண்ணுறது? நம்ம மட்டும் இருந்தாக்க ஒரு பேர் தான் இருக்கேன், அந்த ஒரு பிள்ளை தான் இருக்குது, இப்போ வேண்டாம் அப்படின்னு போவாரா? போக மாட்டார். இந்த ஒரு பிள்ளை தான் என்னை தேடுது அப்படின்ட்டு வருவார். உங்ககிட்ட உட்காந்து சட்டமெல்லாம் பேச மாட்டார். ரொம்ப பிரியமாக மகனே மகளே என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் அவர்கிட்ட. அப்பாட்ட என்னெல்லாம் பேசலாமோ அவ்வளவும் பேசலாம். அவர் நீண்ட நெடுமுழங்கால் போட்டு மன்றாடி ஆண்டவரேன்னு கேட்குற ஆள்கிட்ட கர்த்தராம சந்தோஷமாக பரவாயில்ல வண்டி போட்டானா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டா இருக்கிறாரு. அவர் உங்களை பிள்ளைகளாக கூப்பிட்டாரா, அடிமைகளாக கூப்பிட்டாரா, மண்டி போட்டுக்கிட்டே வாடான்னு சொன்னாரா? இங்கே எங்கேயோ ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம இருதயத்தை சரியாக வச்சுக்கணும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இருதயம் சரியில்லாத ஆளுங்க மண்டி போட வேண்டியது. கண்ணுக்குட்டி செஞ்சால் நகை அவுக்க வேண்டியது. கண்ணுக்குட்டி செஞ்சியா? நகை அவுக்கணும்பாங்க. அப்போ நீ கண்ணுக்குட்டி செஞ்சியா?
அவர் தான் எல்லாத்தையும் போட்டுவிட்டு பார்த்து அழகு பார்க்குற ஆள். அந்த மற்ற வசனங்களெல்லாம் கூட இந்த ஆட்கள் வந்து விட்டுருவாங்க. அதுக்கெல்லாம் பதில் வேறு சொல்லுவாங்க. மோசைக்கிட்ட சொல்லி ஆபரணத்தெல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னார், போட்டுக்கன்னு சொன்னார், அதெல்லாம் சொன்னார். அப்புறமேல அவர் தான் அவருக்கு சொன்னார், எல்லாம் சொல்லிடுவாங்க. யாக்கோபு கர்வாலி மரத்தடியில் புதைச்சிப்பட்டான்ல, அதெல்லாம் சொல்லிடுவாங்க. அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பதில் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம எசேக்கியேல் 16வது அதிகாரத்தில் அங்கே இவர் பார்த்தாராம், ஒரு சிறு குழந்தை அது நிர்வாணமாக அது உள்ள பிறந்த மேனியாக கிடக்குதான். இவர் பார்த்தாராம், கடந்து போகிறப்ப பார்த்தாராம், பார்த்துட்டு நின்னாராம், எடுத்தாராம், கழுவினாராம், குளிப்பாட்டினாராம், சுத்தம் பண்ணாராம், நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாராம், நகை நட்டெல்லாம் நகை நட்டு அந்த எகிப்திலேருந்து வந்தப்போ அவங்க போட்டுக்கிட்டாங்க. இந்த யாக்கோபுடைய வீட்டு ஆளுங்க அவங்க போட்டுக்கிட்டாங்க. சரி, அதை விடுங்க. இந்த எசேக்கியேல் 16 யார் போட்டு விட்டது? இது நியாயமா? அவுக்க சொல்கிறவர் இவர் போடுறது நியாயமா? ஆனால் எல்லாத்துலேயும் நமக்கு அளவு இருக்குது. சரிதானா? எல்லாவற்றிலும் அளவு இருக்கிறது. எங்கே யார் நம்மை பார்த்தாலும் இவங்க கர்த்தருடைய பிள்ளை என்ற அவங்க நினைக்கும்படியாக நம்முடைய தோற்றாங்க இருக்கணும். இருக்க எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு, இந்த பார்த்தியா நான் எவ்வளோ போட்டிருக்கேன் பார்த்தியா, கல்யாணத்துக்கு போகிறப்ப சில ஆட்கள் இருக்க எல்லாத்தையும் அள்ளி போட்டு போயிடுவாங்க. அது ஷோ. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ், பார்ட் ஆஃப் த ட்ரெஸ், அதை நீங்கள் நல்லா போட்டிருக்கலாம். இது என்னமோ மாடலெல்லாம் போடுறாங்க, போட்டுக்கங்க. இந்த அந்த மாடல் நல்லா இருக்குது, அதை கொடு நான் பார்த்துட்டு தர்றேன். அது மாதிரி அடுத்து செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் கர்த்தர் தான் கொடுக்குறாரு, வாங்கிக்கங்க, நல்லா போட்டுக்கங்க. சகலமும் கர்த்தருடைய மகிமைக்காய் செய்யப்பட கடவுள். நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்காய். இது கர்த்தருக்கு மகிமையா அப்படின்னா செய்யலாம். சாராயம் குடிச்சுக்கிறேன் ஆண்டவரே உமக்கு மகிமையாக, நல்லா இருக்க. சாராயம் குடிக்கிறது கர்த்தருக்கு மகிமைன்னு நீங்கள் உண்மையிலே நம்புனீங்கன்னா குடிங்க. உங்கள் இருதயம் நம்புதான்னு நான் பார்க்குறேன். நம்பாது. நான் குடிச்சுப்படி உருண்டு கிடக்கிறத எனக்கே சரியில்லை, அப்புறம் எப்படி கர்த்தருக்கு சரியாக இருக்கிறது? நீ பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை அவர் கொடுக்குறேன்றார், அதை வாங்கிக்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளுகிற பரிசுத்த ஆவியை இவர் தான் கொடுக்குறார். பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, அதுவும் பரிசுத்த ஆவியானவர் தான். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். வருங்காரியங்கள் எல்லாம் சொல்லியிருந்தா அப்படியே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறவரும் அவர் தான். நம்மை பரிசுத்த ஆவியில் நிரப்பி பலனடைய செய்கிறவரும் அவர் தான். ஆவியின் வரங்களை கொடுக்கறதும் அவர் தான். ஆவியின் கனியை கொடுக்குறவரும், அதாவது அதெல்லாம் நம்மளை நடத்துகிறார். அதில் நாம் அவரோட கூட சேர்ந்து நடக்க நம்முடைய மனம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனம் இயேசுவோடு கூட சேர்ந்து நடக்க 2 பேரை பற்றி எழுதியிருக்கு. ஏனோக்கு நோவா 2 பேரும் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். அது இந்த ஏனோக்குன்னா கூடயே போனானா அப்படியே போயிட்டானா. அதுவும் நடந்துருச்சு பார்த்தீங்களா. இவனும் அப்படித்தான் ஆயிருந்திருப்பானா என்னமோ தெரில. இந்த எலியாவும் இடையில கூட பயந்து ஓடி வந்துட்டான். அப்படி தான் நல்லா இருந்த ஆள் தான். நோவா அப்படி தான் கூடயே நடந்து கர்த்தர் கொடுத்த வேலையை
இப்போ என்ன சொல்ல வர்றாரு? நீங்கள் அவரோட கூட நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற வேலையை செஞ்சு முடிச்சிடுவீங்க. ஒரே வாழ்க்கை தானா? அதை நல்லா வாழலாமா? அதை சரியாக வாழலாமா? தீர்மானம் நம்ம தான் எடுக்கணும். எல்லாம் சொல்லுவார், தீர்மானம் நம்ம தான் எடுக்கணும். தீர்மானத்தை அவர் எடுக்க மாட்டார். பிசாசு நம்மளை அலட்ட முடியாது. கர்த்தர் நம்மளை அலட்டி இழுத்துட்டு போக மாட்டார். அவர் நம்மளை மதிக்கிறார். உங்களை பிள்ளையாக மதிக்கிறதுனால நான் சொல்கிறத கேட்டு வா, என் கூட வா அப்படி சொல்கிறாரு. அவர் கூட போனால் அவர் சொல்கிறத செஞ்சுக்கிட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தா மேன்மையாக, இந்த தாவீது சொன்னான்ல, மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய். சரி, இதெல்லாம் சொல்கிறோமே, நம்ம சபை இப்போ நம்ம மக்கள் இப்போ நீங்கள் எல்லாருமா இங்கே இருக்கிறவங்க, இல்லாதவங்களை விடுங்க, இருக்கிறவங்க நமக்கு ஆராதனையில் பாட்டுக்கு கிடைக்கிறது இவ்வளோதான் நேரம் கிடைக்குது. இன்றைக்கு கொஞ்சம் அதிகம், 30 நிமிஷம் அல்லது 35, மேக்சிமம் 40 நிமிஷம்தான் கிடைக்குது. ஆராதிக்க எல்லோரும் சேர்ந்துடலாமா? ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் பேர் இருப்பீங்க, அப்புறம் பார்த்தா 5 நிமிஷத்தில் நிறைய பேர் வந்திருப்பீங்க. இன்னொரு 5 நிமிஷத்தில் பார்த்தா ஏறக்குறைய ஃபுல் காம்பனண்ட் வந்துடுது. ஆனால் 2 பாட்டோ 3 பாட்டோ தான் முடியுது. ஆராதிக்கிறதுக்கு ஏதோ செய்யணும். அவன் 4000 பேரை நிறுத்தி கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஏற்படுத்தியிருந்தா, அப்போ ஆசாப்புன்னு சொல்லி சங்கீதக்காரன்லாம் அவன் ஏற்படுத்தியிருந்தா, அவனைத்தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் வேற அவர் சொல்லியிருப்பாருன்னா, நமக்கு இந்த பாடல் பாடி ஆராதிப்பது அது முக்கியமானது என்று நமக்கு விளங்குகிறது. இவ்வளவெல்லாம் பாட்டு பாடினாங்களா பாஸ்டர் தானியேல் தீர்க்கதரிசி, அந்த யோசேப்பு, சாமுவேல், இவங்கெல்லாம் பாடினாங்களா பாஸ்டர்? பாடியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏங்க, சாமுவேல் அபிஷேக தைலத்தை எடுத்து அந்த யார் சவுல் மேலே கழுதையை தேடிட்டு வர்றான். மேலே அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றிட்டு அவன் போகிறப்ப சொல்லி விட்றான், அபிஷேகம் மேலே இருக்குது, போகிற வழியில் யாரெல்லாம் இவங்கெல்லாம் உன்னை பார்ப்பாங்க, சந்திப்பாங்க, ஏற்ற சமயத்தில் நீ அதுக்கேற்றாப்புல நடந்துக்க. என்னது ஏற்ற மாதிரி சமயத்துக்கு ஏற்றாப்புல நீ நடந்துக்க அப்படின்னு தான் சாமுவேல் சொல்லிவிட்டான். ஆனால் இவன் போய் என்ன செஞ்சான்? தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். ஏடா சவுலும் தீர்க்க தரிசியில் ஒருவனும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க. இவன் என்னடா தீர்க்க தரிசனம் சொல்கிறான் அப்படின்னா அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருந்திருக்கிறான். அபிஷேகம் இறங்கியது, சவுல் அன்றைக்கு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் யாரெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஆட்களெல்லாம் சந்தித்தான், போனான். கடைசிக்கு அங்கே ஒரு யுத்தம் வந்தது. யுத்தத்தில் இவன் தான் ஜெயம் எடுத்தான். இவனை ராஜாவா அதுக்கப்புறம் தான் அந்த மக்கள் எல்லாரும் அங்கீகரிக்கிறாங்க. அப்போ தேவனுடைய அபிஷேகம், அந்நிய பாஷை பேசுறது, அதில் ரொம்ப விசேஷமாக பாடுறது. இப்போ நான் ஒரு சின்ன கேள்வியை கேட்க போகிறேன். அதை கவனித்து பார்த்து நாம் அந்த இடத்துல தடை இருந்தால் அதை உடச்சிட்டு நம்ம தான் முன்னேறி வரணும். எத்தனை பேர் கொஞ்சம் பேர் விடுதலையாக வீட்டில் கர்த்தரை துதித்து 2-3 பாட்டெலாம் பாடுவீங்க, எனக்கு தெரியும். ஆனால் ஒரு பாட்டு கூட ஒரு ஸ்டான்ஸாக பாடினோடனே அதுக்குள்ளே வேறு ஏதோ யோசனை வருது, வேறு வேலை செய்கிறேன், இது அந்த பாட்டு பாட முடியாமல் போச்சு அப்படின்னு அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். கர்த்தரை பாட விடாமல் பிசாசு வேறு ஏதாவது வேலை சொல்லுது. அதை செய்ய அப்படிங்குது. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அவரை இஸ்ரவேலில் துதி, யாக்கோபின் துதி இல்லை, யாக்கோபு எத்தன் பேர் வேண்டாண்டா உனக்கு அப்படி சொல்லிட்டு இனிமேல் நீ ஒழுங்காரு சொல்லி இஸ்ரவேல்னு பேர் வச்சு விட்டார். அப்போ இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே
நீங்கள் இங்கே இருக்கிறப்ப இதை சொல்கிறேன், இது ஞாபகம் இருக்குது. வீட்டுக்கு போன ஒரு பாடு ஒரு தடவை நினச்சி பாருங்கள். நம்ம ஒவ்வொரு 24 மணி நேரமும் 24x7 கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அவர் போக மாட்டார், இங்கே தான் இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தால் அது பெரிய விஷயம். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்துட்டு நம்ம ரொம்ப சத்தமாக கூட பேச மாட்டோம். எல்லாமே ஒழுங்காக ஆயிரும். வீட்டில் மனைவி புருஷன்கிட்ட பேசுகிறது, புருஷன் மனைவிகிட்ட பேசுகிறது, பிள்ளைகள்கிட்ட பேசுகிறது, மற்றவங்ககிட்ட பேசுகிறது, சில ஆட்கள் முன்னாடி இருக்கிறப்ப எப்படி நிதானமாக இருக்கிறோமோ எல்லாம் இருக்கிறது. ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நாம் செவ்வையாய் நடக்க நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிறார். அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு கூட நாம் கர்த்தருக்கு முன்பாக நடக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் உங்களுடைய இருதயத்தில் ஒரு தைரியம், ஒரு பலன், விசுவாசம் எல்லாம் உள்ள வளர்றதை பார்ப்பீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை, இப்போ நான் கர்த்தருக்குள்ளே நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது த நாலெட்ஜ் தட் காட் இஸ் வித் யூ, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருங்கிற அந்த அறிவு, உணர்வு உங்களுக்கு இருக்கும். அதைத்தான் உணர்வுள்ள இருதயம்னு கர்த்தர் சொல்லுது. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய இருதயமா? அப்போ நல்ல இருதயம். அவர் இருக்காரா இல்லையா, நம்ம அவரை விட்டு வேற அங்கே ஒரு வேலையை பார்க்க போகணும், இவரை விட்டுட்டு போகிறது அது கூடாது. இவரை கூட்டி போனால் காரியம் நமக்கு நல்லா நடக்கும். உன் வழியிலெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். எங்கே அந்த நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 10 வசனங்களை இப்போ கவனிப்போம். ரொம்ப நேரம் ஆகாது, வாசித்து போய்கிட்டு இருக்கிறப்ப அர்த்தத்தை சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம். என் மகனே, என் போதகத்தை என்ன சொல்கிறாரு, நான் என்னென்னமோ சொல்லி கொடுத்துருக்கேனே, மறந்துடாதடா. பெற்றோர் சொல்லுவாங்க பிள்ளைகள்கிட்ட போகிறப்ப, ஏய் மறந்துடாதடா அப்படி சொல்கிறாரு இவர். உன் இருதயம் என் கட்டளைகளை, நான் சொன்னதை மனசில் வச்சுக்க, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நீடித்த நாட்களையும், நீடித்த நாளும் தீர்க்காயுசும் ஒன்று தானோ? நீடித்த நாட்களும் தீர்க்காயுசும் ஒன்று தானா? ஒன்று தான் மாதிரி தெரியுதில்ல. ஆனால் ஒவ்வொரு நாள்லேயுமே அந்த வேலையும் செய்யணும், அந்த வேலையும் செய்யணும், அதுக்குள்ளே டைம் இருக்கணுமே. அதுக்கேற்றாப்புல கரெக்டாக டைம் அதிகமான மாதிரி நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு உதவி செய்வாராம். நாட்கள் நீடித்திருக்கிறது, ஒவ்வொரு நாளும் நீடித்த நாட்கள், அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கான டைமையும் அங்கே கொடுத்துட்றாராம். தீர்க்காயுசையும், தீர்க்காயுசுன்னா 70, 80, 100, 120, 130, 147, 175, 180. நம்ம ஆளுக்கு எத்தனையில் இருந்திருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு தீர்க்காயுசு 180, இன்னொரு ஆளுக்கு தீர்க்காயுசு 147. ஆனால் எனக்கு என்னுடைய தகப்பன்மார் அந்த வயசுக்கு நான் இன்னும் வரலேன்னு வேறு சொல்லிவிட்டேன் அவன். சரி, ஆனால் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கு 120 வருஷம், சரி வந்துட்டான் அப்படின்னு. நிறைய பேர் 100 ஆச்சுன்னு, செஞ்சுரி அடித்தாச்சுன்னு. எது தீர்க்காயுசு சொல்லுங்க? 70, 80, 100, 120, 130. அதாவது தாவீதோடைய காலத்துக்கு பிறகு ஒரு ஆசாரியன் ஒருத்தன் 30, 130 வருஷம் இருந்திருக்கிறான். அப்போ அவர் 120ன்னு சொன்னால, அப்போ கர்த்தாவே நீர் சொன்னது தப்பாக சொல்லிட்டீங்களா ஆண்டவரே? தப்பு இல்லை. அந்த அவர் சட்டம் போட்டாலும் 120 தாண்டி இருக்கிறவங்கள இருக்கிறாங்க. 147, 175, 180. அதுக்கு மேலே ஒருத்தர் இல்லாமல் போயிட்டானோ.
அந்த காலத்தில் 930, 967, 69 அதெல்லாம் காமனாக இருந்திருக்கு. அது பிசாசு அவங்கள கொல்ல முடியல பார்த்தீங்களா? எந்த பாரு இப்போ 100 வயசில் கொல்றான், அது மாதிரி அப்போ கொல்றது. இப்போ நம்ம மனுஷரெல்லாம் 100 வயசாச்சா அப்படின்னு அது கணக்கு போட்டாங்க. இவங்க கணக்கு போட்டாங்க, இவங்களை கணக்கு போட வச்சுட்டாங்க, அதனால் காலி ஆகிடுறாங்க. அங்கே அந்த காலங்களில் 900 வருஷம்னா கூட அது ஒன்றும் நீண்ட நாள் நீடித்த நாள் மாதிரி அப்படியெல்லாம் தீர்க்காயுசு மாதிரி தெரியலை. தீர்க்காயுசுன்னா என்ன? சாகாமல் இருக்கிறது தான் தீர்க்காயுசு. ஓகே, நாங்கள் நின்று போயிடும், வாசித்து முடிச்சிடுறேன். 3வது வசனம், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபையும் சத்தியம்னா இயேசுதான். இயேசு உன்னை விட்டு விலகாதிருப்பாராக. அவர் போகமாட்டார். நீ பண்ணுற வேலை அக்க போகிறதுனால அவர் போயிடக்கூடாது. அவர் உங்கள்கிட்ட என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நீ வேறு ஏதாவது பேசுறது, அப்புறம் உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணுவார், அப்புறம் நீ எதாவது பேசிகிட்டு இருப்ப, அப்புறம் உங்கள்கிட்ட எதாவது பேச ட்ரை பண்ணுறாரு, இல்லை நீ வேறு எதாவது பேசிக்கிட்டு இருக்க. அவர் நின்று பார்த்துட்டு கடைசிக்கு இவன்கிட்ட ஒன்றும் பேச முடியாது போலன்னு அவர் வண்டி கட்டிடுறார். அவர் பேசுகிறத கேட்குற காது. கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். இயேசுவை கூப்பிட்டு வச்சு பிடிச்சி வச்சுக்க விடாத என்றார். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். அவரை பிடிச்சுக்கிட்ட என்ன அதானே சொல்லுது. 3வது வசனம் என்ன சொல்லுது? அவரை பிடிச்சுக்கிட்ட என்ன? தேவனுடைய பார்வையில் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும். அப்போ இயேசுவை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கர்த்தர் பார்வையிலும் மனுஷர் பார்வையிலும் நீங்கள் நற்புத்தியை பெறுவீங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை அவர் மேலே ஓடு. அந்த ஆளை நம்பினேன், இந்த ஆளை நம்பினேன், காசு கொடுக்குறேன்னு சொன்னார், கொடுக்காமல் போயிட்டார், அப்படியெல்லாம் யாரையுமே நம்பாதீங்க. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு இப்போ யார் மேலே நம்பிக்கையாக இருக்க போகிறீங்க? அல்லேலூயா. அங்கே இல்லைன்னா கூட உண்டாக்கி கொடுத்துருவார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரும் மரித்தோரை உயிரோடே எழுப்புறவருமாகிய தேவன் பேரில் ஆபிரகாம் நம்பிக்கை வைத்தான், விசுவாசித்தான். சரி, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். எங்கே போகிற வர்ற எந்த வேலை செய்கிற எல்லாத்துலேயும் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானின்னு நினைக்காத, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்குன்னா உன் சரீரத்துக்கு மாம்சத்துக்கு, நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாம். எலும்பெல்லாம் காஞ்சி போச்சுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உள்ளுக்கு இருக்க மஜ்ஜையெல்லாம் காஞ்சி போச்சுன்னா அந்த மாதிரி ஆயிடுது. அப்போ எலும்புகளுக்கு ஊனுமாம். அந்த எலும்புகளுக்குள்ளே தான் அந்த சகப்பணுவெல்லாம் உண்டாகுதான். அப்போ அது இருந்தால் தான் தொடர்ந்து 120 நாளைக்கு ஒருக்கா பிளட்டு சுத்தமாகுது தெரியுமா? உங்கள் சரீரத்தில் இருக்கிற ரத்தம் 120 நாளைக்கு ஒருக்கா புதுசாகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த எலும்புக்குள்ளே இருக்கே அந்த எலும்பு மஜ்ஜை அதெல்லாம் உண்டாக்கிக்கிட்டு இருக்குதான். நம்ம அதை காய போட்டோம்னா புத்தி காஞ்சு போச்சுன்னா, இருதயம் காஞ்சு போச்சுன்னா இதுவும் காஞ்சு போயிடும். அதனால் இவரை பிடிச்சிக்கிருவான். இவர் மீதியெல்லாம் இவர் பார்த்துக்கிடுவார். உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கெல்லாம் ஊனமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை எப்படி கனம் பண்ணலாம்? அவர் கொடுத்ததில் முக்கியமானது எடுத்து, கர்த்தாவே இது உமக்கு ஆண்டவரே, கர்த்தருக்கு முதலிடம், கர்த்தாவே உமக்கு ஆண்டவரே, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு. எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமும் சந்தோஷமும், 2 காசு தான் இருந்துதான் ஒருத்திக்கிட்ட, கர்த்தருக்கு. இது அவர் போய் இன்னும் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். ஆஹா நல்ல ஆளியா, சரி இருக்கதை போட்டால் அப்படியே செத்து போகட்டும், அப்படியே எதுவும் விட்டுருப்பாரா நீ நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீ அவள் தேவையை சந்திக்கப்பட்டு அது போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு திருப்தி ஆகி, கர்த்தாவே
நான் உமக்கு கொடுத்தேன், என்னை இப்படி இந்த மாதிரி நல்லா வச்சுருந்துருக்கிறீங்க அப்படின்னு அது சொல்லியிருக்குமா சொல்லியிருக்காதா? ஓகே. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நான் சொல்லிடுறேன் இதை. ஜூலி, மேரி, மருதாசிபுரம் இவங்களை பார்த்துட்டு போகணுமா அவசரமாக? ஓகே. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். சாப்பாட்டு பஞ்சமே கிடையாதுன்ட்டார். அங்கே ஒரு ஏழை விதவை முதல்ல ஒரு அடையை செஞ்சு எலியாவுக்கு கொடுத்தாலாம். பஞ்சகாலமெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படியோ, இவங்களுக்கு ஒரு பஞ்சமும் இல்லை. மாவும் குறையலை, எண்ணெயும் குறையலை. நான் யோசிப்பேன், இந்த எலியாவுக்கு சாப்பாடு போடுறதுக்காக போக சொன்னாரா, அந்த லேடிக்கும் மகனுக்கும் சாப்பாடு போடுறதுக்காக இவனை அங்கே கிளப்புனாரா? இவனுக்கு கர்த்தர் வேற எங்கேருந்து வேணாலும் இவர் சாப்பாடு கொடுத்துட முடியும். ஆனால் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவன் மகனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இவன் இங்கேருந்து போ, அங்கே சீதோன் தேசத்தில் ஒருத்தி இருக்கிறா, அங்கே போ அப்படின்னு. ஆனால் ஒரு சோதனை. முதல்ல எனக்கு ஒரு அடையை சுட்டு கொடு. அவ சொல்கிற 2 அடை, எனக்கு ஒன்று என் மகனுக்கு ஒன்று, சாப்பிட்டுட்டு சாக போகிறான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை சாகிறது இல்லை, பஞ்சகாலமெல்லாம் உனக்கு இருக்கு, ஆனால் முதல்ல எனக்கு அடையை செஞ்சு கொடு. அடையை செஞ்சு கொடுத்தா, அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும்போது பஞ்சம் நீங்குகிறது. உலகமெல்லாம் பஞ்சம், ஆனால் இவங்களுக்கு பஞ்சம் இல்லை. கர்த்தர் பெரியவர். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம். திராட்சரசம் எது? மதுபானம் எது? நல்ல ஜூஸு திராட்சரசம். ஃபெர்மெண்ட் ஆனது அது நமக்கு போதை வரும்னா அது மதுபானம். அப்போ திராட்சரசம் புரண்டோடுறதை பற்றி சொல்கிறார். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்போ சாப்பிட்றதுக்கும் சரி, தண்ணி குடிக்கிறது வேறு. இப்போ எப்போது எங்கெல்லாம் போய் ஜூஸ் எல்லாம் குடித்தாலும் கடைசிக்கு தண்ணி குடித்தாதான் தாகம் தீருது. தண்ணீர் ஒரு மிரக்கிள் ட்ரிங்க். அது ஒரு அற்புதம். பார்க்க சாதாரண தண்ணின்றான், ஆனால் அது எவ்வளவு அற்புதமானதுன்னு நமக்கு தெரியாமையே நம்ம அனுபவிச்சுக்கிட்டு போயிட்டுருக்குறோம். அதுக்காக ஒரு நாளைக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ எல்லாம் இந்த மாதிரி தண்ணி கடையில் வாங்கி குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அதுக்காக நன்றி. அந்த காலத்தில் நாங்கள் கடையில் வாங்கியெல்லாம் குடித்ததில்லை. கிணற்று தண்ணீர் அவ்வளோ நல்லா இருக்கும். அது இந்த கிணத்து தண்ணியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு குடிப்போம். இப்போ எல்லாம் காலம் மாறி போச்சு. சரி, இப்போ நமக்கு நல்ல தண்ணீர் கிடைக்குது, அதுக்காக நன்றி சொல்லலாமா? ஓகே. ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இது போதும். 10 வசனங்களுக்குள்ள நம்மகிட்ட என்னமோ சொல்லியிருக்கிறாரு. என் கூட இரு, என்னை போக விட்டுறாத, நான் போனேன்னா போச்சு, நீ அவ்வளோதான் ஆளை. அப்புறம் நீ அவரை பிடிச்சிக்கிட்டேன்னா தேவனுடைய பார்வையில் மனுஷோடைய பார்வையில் நீ நற்புத்தி பெறுவ. சுய புத்தியில் சாயாமல் முழு இருதயத்தோடு, எத்தனை இருதயத்தோடு? முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவரின் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானின்னு நினைக்காத, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். கர்த்தரை கனம் பண்ணுங்கிற இடத்துல இன்னொரு வசனத்தையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். நீ நன்றாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஓகே, காட் வில் பிளஸ் யூ.
எல்லோரும் இருந்துச்சு ஜெபம் பண்ணலாம். சனிக்கிழமை 30ஆம் தேதி கேரல் சர்வீஸ் மாலை 5 மணிக்கு. ஆனால் இந்த கேரல் சர்வீஸில் பங்கு பெறுகிற எல்லா பிள்ளைகளையும் பெற்றோர் மதிய சாப்பாடு முடிஞ்ச உடனேயே இங்கே கொண்டு வந்து விட்டுருங்க. அவங்களுக்கு இடையில டீ எல்லாம் நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணட்டும். 5 மணிக்கு அங்கே கேரல் சர்வீஸ் ஆரம்பிக்குது. அதனால் மதிய சாப்பாடு முடிஞ்ச உடனே கொண்டு வந்து இங்கே விட்டுறலாம். அது முடிகிறப்ப கூட்டிகிட்டு போய்க்கலாம். ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜாதி பாக்கியம் உள்ளது. இங்கே இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். இவருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறீர், பதில் கொடுத்திருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல என்று சொன்னீரே. இவர்களுடைய வாழ்க்கை அப்படி ஆகியிருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதம் கர்த்தருடையது. நீர் அதை கொடுத்திருக்கிறீர், நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தரை துதித்து பாட முடியாமல் இருதயத்தில் தடையாய் தோன்றுகிற எல்லாருக்கும் அந்த தடைகள் நீக்கப்படுவதாக. எல்லாரும் விடுதலையோடு கூட உம்மை பாட கர்த்தாவே நீர் கிருபை செய்யும். அந்த பாடலின் போது இப்படி அபிஷேகம் இறங்குகிறதே, உம்முடைய ஆசீர்வாதம் வருகிறதே, அதை பெற்றுக்கொள்ளட்டும். உமக்கு மகிமையாய் வாழட்டும். நீர் ஆசீர்வதியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.